பஞ்சாபில் மாணவி ஜெயஸ்ரீ கபடி வீராங்கனை தாக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம். என்ன நடந்தது அப்படிங்கறத கேட்கலாம். ஜெயஸ்ரீ, இப்போ பஞ்சாப்ல போனப்போ அங்க இந்த பிரச்சனைக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நடக்கிறதுனா அவங்க வந்து பிரிச்சு விட்டு இருந்தாவே அது வந்து சால்வ் ஆயிருக்கும். அபிஷியல்ஸ், ஆடியன்ஸ், அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சதுனால அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. முதல்ல இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நாங்க போயிருந்தப்ப அவங்க எங்களை அடிச்சாங்க. நான் தான் போயிருந்தப்ப அவங்க என்ன அடிச்சாங்கிறதுனால நானும் வந்து ரிட்டர்ன் அவங்களை அடிச்சேன். அப்ப வந்து பிளேயர்ஸ்லாம் வந்ததுனால வந்திருந்தா கூட அதை வந்து பிரிச்சு விட்டுருக்கலாம். அங்க இருந்த குருகாஷ் யூனிவர்சிட்டியே வந்து பிரிச்சு விட்டுருக்கலாம். அவங்க தான் நடத்திருக்காங்க, அவங்க தான் வந்து எங்களுக்கு பார்த்துருக்கணும். ஆனா அவங்க எதுவுமே பார்க்கல. அங்க இருக்கிறவங்க அவங்களே வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இல்லப்பா, இந்த விளையாடிட்டு இருக்கும் போதே பாயிண்ட் பிரச்சனைனாலதான் இந்த இஷ்யூ ஆரம்பிச்சதுங்கிறாங்க. என்ன பாயிண்ட், அதுல என்ன சிக்கல்? பாயிண்ட் பிரச்சனை இல்லைங்க சார். நான் கிக் விட்டப்ப அவங்க என்ன அடிச்சாங்க. அதனாலதான் வந்து இவ்வளவு இஷ்யூ ஆயிடுச்சு. அடிச்சதுனாலதான் வந்து இஷ்யூ ஆச்சு. இந்த கிக்குனா நீங்க அது வேணும்னு பண்ணீங்களா? என்ன காரணம்? இல்ல வேணும்னு பண்ணல. ஆக்சுவலா கபடியில ஒரு ஸ்கில் நான் வந்து அது வந்து பண்ணினேன். அவங்க வந்து வாலண்டியர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ். அது ஸ்போர்ட்ஸ்ல அந்த கபடியில இருக்கக்கூடியது தானே, அதுக்கு ஏன் அவங்க அடிக்கிறாங்க? தெரியல சார், அது தெரியல. யார் அடிச்சாங்க? எத்தனை பேர்? அங்க இருக்க பிளேயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. என்னுடைய பிளேயர்ஸ் என்ன அடிக்கிறாங்கிறதுக்காக நானும் அவங்களை அடிச்சேன். என்னோட பிளேயர்ஸ் என்ன அடிக்கிறாங்கிறதுக்காக வந்தாங்க. கோச்சஸ்ல எங்களுடைய கோச்சஸ்ல வந்து அதுல வந்து தடுக்க தான் வந்திருந்தாங்க. அவருடைய ஆப்னன் இந்த தர்பாங்காவோட கோச் வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அபிஷியல்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்க வாலண்டியர்ஸ் அண்ட் பப்ளிக்ஸ் எல்லாருமே எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் தான் அதுல அடிபட்டதா இல்ல பிளேயர்ஸ் எத்தனை பேர்? பிளேயர்ஸ் ஒரு 5 பேருக்கு அடிபட்டுருச்சு. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த சேர் இந்த மாதிரி வச்சு அடிச்சதுனாலே உங்களுக்கு அடிபட்டுருச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த விளையாடுற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்களா? ஒருவேளை அந்த பிரச்சனை நடக்கலன்னா வின் பண்ணிருப்பீங்களா? இல்ல, லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பாயிண்ட் லீடிங்ல தான் இருந்தாங்க. அதனால வந்து லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஆடி இருக்கலாங்கிறது அடுத்த பட்சம். நாங்க வந்து அப்படியே மேட்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். அந்த பிரச்சனை நடந்துச்சு, அப்படியே வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க மேட்ச் ஆடல, குவார்டர் ஃபைனல் தான் ஆடிட்டு இருந்தோம். ஒரு பெரிய கனவோட போயிருப்பீங்க. அங்க இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? ஆமாங்க சார், இதுல வந்து எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட், நாங்க பொசிஷன் போனா நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு சர்வீஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நினைச்சு போனோம். ஆனா இது இப்படி ஆடனோடனே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. கடைசியா அந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது அந்த டீமோட நீங்க பேசிக்கிட்டீங்களா? இல்ல, எதுவுமே நாங்க பேசவே இல்லைங்க சார். அந்த டீமோட நாங்க எதுவுமே பேசல. எங்களை வந்து அடிச்சதுனால வந்து நாங்க தனியா இருந்தோம். அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணோடனே நாங்க சடனா அங்க இருந்து எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பஞ்சாப்ல இந்த இஷ்யூ நடந்தப்போ நீங்க நேரில் பாத்தீங்களா? தாக்குதல் அப்படிங்கறது திட்டமிட்டு தான் திட்டமிட்டு நடக்கலங்க சார். ஒரு மேட்ச் சிச்சுவேஷன்ல ஒருத்தர் பிளேயரும் ஒரு வாக்குவாதத்தில் ஏற்படும் போது அது அடித்தடியா மாறுது. பிளஸ் ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல அப்படி அது பிளான் பண்ணி எதுவும் நடக்கலைங்க சார். அந்த சமயத்துல ஏற்பட்டது தான். அது வித்தின் 5 மினிட்ஸ்ல அது ரெக்கவர் ஆயிடுச்சு. அதாவது 2 பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒட்டுமொத்த குரூப்பும் உள்ள வந்து எல்லாரையும் அடிக்கிற மாதிரியான சூழல் ஏன் வந்தது சார்? அது அஃபிஷியல்ஸ் எல்லாரும் அந்த சமயத்தில் அதை தடுக்க முயற்சி பண்ணாமல் அவங்களும் சேர்ந்து அந்த இடத்துல அந்த விஷயத்தில் ஈடுபட்டதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஹெல்ப் வந்தோடனே எல்லாமே ப்ராப்பராக பத்திரமா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாணவிகளுடைய மனநிலை எப்படி இருந்தது சார்? இப்போ எல்லாரும் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம். அங்கே வந்து விளையாட முடியாமல் அங்கே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையாக இருந்ததுங்க சார். அங்கேருந்து கிளம்புற வரைக்கும். அப்புறம் அங்கேருந்து கிளம்புன உடனே நார்மல் ஆகிட்டாங்க.